வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. உணர்வு, உறவு. உணர்வு, உறவு, துறவு, இந்த 3 சொற்களையும் நாம் ஆன்மீகத் துறையில் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாகச் செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமான் இருக்கின்றான். அவர் கீழே ஒரு பணியாளன் இருக்கின்றான். எதற்காக அந்த பணியாள் அங்கே வேலைக்கு சேர்ந்தான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கின்றான். வேலையாளாக இருக்கிறான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு. திட்டமிட்ட முறையில்தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கின்றோம். உறவு என்பது அத்தகையதன்று. இவன் எஜமானுக்காக வேலை செய்கிறான். வேலையாளுடைய பணிகளை எல்லாம், அவற்றின் பயன்களை எல்லாம் அந்த எஜமான் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமானன் பணியாளுடைய உயிரோடு ஒன்றிவிடுகிறான். அன்பு கொள்கின்றான். அவனுடைய சுக துக்கங்களில் கலந்து பார்க்கிறான். அதற்கு மேலாகவும் அந்த சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றான். இந்த இடத்திலே தான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானிடம் ஏற்பட்ட பிறகு, ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளரிடம் என்ன ஏற்படும் என்றால், அவனுக்கும் அந்த உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம். அதனை அந்த தொய்வானது இரண்டர இருக்க வேண்டும். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.